3 சென்ட் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்தபடி மெயின் டோரை வச்சு 1750 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த 3BHK டூப்ளக்ஸ் டைப் வீட்டை அழகாக கட்டியிருக்காங்க. பெரிய கார் பார்க்கிங், லிவிங் ஹால், கிச்சன், டைனிங், தனி பூஜா ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், 3லையுமே அட்டாச்சு பாத்ரூம், அவுட் சைட் பாத்ரூம், அது போக ஃப்ரண்ட் பால்கனின்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்குமே இன்டீரியர் ஒர்க் செஞ்சு வீட்டை சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். பாக்ஸ் ஷேப்பில் பிளான் பண்ணி எல்லோ அண்டு கிரே கலரில் டெக்ஸ்சர் வரைக்கும் பார்டர்ஸ்க்கு ஆரஞ்சு கலரும் கொடுத்து எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலுக்கு கூட ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கவர்டு கார் பார்க்கிங். சைஸ் 20க்கு 10. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே 12க்கு 5 அடி சைஸில் பேசேஜ் ஏரியா. பேசேஜ் அடுத்து பெரிய லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 16. தரைக்கு முழுவதும் 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிகல் டைல்ஸ் வச்சுருக்காங்க. சவுத் சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஈஸ்ட் சைடில் உட் அண்டு கிளாஸில் வால் ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஷோகேஸ் யூனிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹாலில் இருந்து கிச்சனுக்கு என்ட்ரு ஆகிறோம். கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டையும் ஒட்டுக்கால் பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் சைஸ் 22க்கு 8. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக சைட்டில் நிறைய வால் ஷெல்ஃப்ஸும் அதுக்கு மேலே எல் ஷேப்பில் பெரிய லாஃப்ட் ஷெல்ஃபுக்கு பூரா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். இந்த கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறாங்க. இது பேக் சைடு எக்ஸிட். மெட்டல் டோர் மாட்டியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுறையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. நார்த் வெஸ்ட் கார்னரில் அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 3.5க்கு 6. இந்தியன் டாய்லெட் டைப். இது பூஜா ரூம். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கு. பூஜா ரூம் சைஸ் 4.5க்கு 3. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ரு. சைஸ் 16க்கு 10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் ஷெல்ஃபுக்கு பூரா கபோர்டு ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் அதிலே ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 5.
வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸ் லே பண்ணி சைடு ஹேண்ட் ரயில கிளியர் டஃபன் கிளாஸ் வித் எஸ்எஸ் ஹேண்ட்லோட கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம். சைஸ் 16x10. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x5.25. வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து பேசேஜில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10x10. 3 பெட்ரூமில் இந்த ஒரு பெட்ரூமுக்கு மட்டும் தனியாக ப்ரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 10x4.25. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x6. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இந்த பாத்ரூமில் கார்னரில் பாத் டப்பு ஃபிட் பண்ணுறாங்க. அடுத்து பேசேஜில் இருந்து மேலே டெரஸ்க்கு போகிறோம். இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் லொக்கேட் ஆகிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டாப் ப்ரைஸ் 72 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.